யார் பழியோ யார் பிழையோ. ஆக்சுவலாக டே 2 இன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா 5:37. ஜாகிங் போயிட்டு அப்படியே இதை பார்த்துட்டு என் லைஃப்பில் நடந்தது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஆக்சுவலாக நான் 2022 வந்துட்டு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஜாப், செக்யூரான சேலரி. ஆல்மோஸ்ட் என் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 85,000 அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து நான் கண்டென்ட் கிரியேஷன் அவ்வளோ வந்து கரெக்டாக பண்ணல, கன்சிஸ்டன்ட் இல்லை. ஆனால் அதோட எஃபெக்ட் இப்போ தெரியுது. இப்போ எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு பில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டைமில் தான் இந்த கண்டென்ட் கிரியேஷனோட எஃபெக்ட்டு இதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் வருது. இதே மாதிரி தான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட எது உங்களுக்கு வேணுமோ அது வந்து அதுக்கான சோர்ஸ் எதுவுமே இல்லாதப்போ அதை பண்ணுங்க. அதோட வேல்யூ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் யாரை சூஸ் பண்ணதுனாலும் உங்ககிட்ட இல்லாதப்போ போயிட்டு அவங்ககிட்ட நீ என்கிட்ட எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், எது இருந்தாலும் நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போய் சொல்லுங்கள். அதை அக்செப்ட் பண்ணிட்டு யார் உங்கள் கூட இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. அதுக்கான வேல்யூ, அதுக்கான டைம் எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஜிம் வந்தாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நீ 2 கிலோமீட்டர் வந்து விடாமல் ஓடிட்டேன். பெரிய சக்ஸஸ். நேற்று 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இது கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கலாம். நான் ஓடிட்டே பேசினேன். ஸோ இது கரெக்டாக கேட்டிருக்குமான்னு தெரில. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன ஸ்டோரிஸை சொல்லிவிட்டு நம்ம இந்த ஹேபிட் பில்ட் பண்ணுற ஜேர்னி 6 டே சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள்.